ஹாய் மீடியோஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கையோட எபிசோட் 8. ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாகவே முடிச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டாவது வெளியே போயிட்டு ஸோ அவங்க அப்படியே ஃபன் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம டேரெக்டாக எபிசோட் 8 போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குருமி இருக்கார்ல, சவாகோன் வந்து டால் மாதிரி இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாள்ல. ஸோ அவள் தான் அவளை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த கிளாஸ் டியில் இருக்க சவாக்கோ இருக்கால, இப்போ பாப்புலர் ஆகிட்டு இருக்கா தெரியுமா, அவளோட நோட்ஸ் தான் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லலாம் நிறைய பேர் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, நீ அதை ஃபாலோ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டே வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருமி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எங்களுக்கு தான் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆமான்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கவும் கசகையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம அன்னி கூட பார்த்துல பேசுறது, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் கப்பலாக இருப்பாங்களா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, குருமி வந்து இருக்கலாம், ஒருவேளை நம்ம கசகைக்கு வந்து சவாக்காவை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது, உன்னை வேணா அவனுக்கு பிடிக்கும், உன்னை வேணா கசகைக்கு பிடிக்கும், அவளை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிறாங்க. இவ்வளோ கொஞ்சம் பெருமையாக அப்படியே பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கோ வந்து எப்பயும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பசங்க பார்த்து மூஞ்சி வந்து கேலி பண்ணலாம், அவளை சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மூஞ்சி வந்து அப்படி மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் வந்து திங்க் பண்ணிருக்காங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிச்சு மூட்டுறாங்க. ஸோ அவளும் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் சிரிக்க மாட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க சோகமாக போயிடுறாங்க. இது என்ன புதுசாக இருக்கே, இப்போ எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணி போவாங்க, இப்பெல்லாம் அப்படி நடக்கிறது இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க வந்து வருவாங்க, இந்த யோஷிதா இவங்களோட பேரா. ஸோ அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, உங்களை சிரிக்க வச்சா எங்கேயும் நல்லது நடக்கும் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சவாக்கிட்டே சொல்லிடுவாங்க. அப்படியா ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணுவாங்க. அது சிரிக்கிற மாதிரியே இருக்காது, அதுக்கு வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுவா. அது உடனே பார்த்துட்டு பயந்துருவானுங்க. அப்புறம் என்னன்னா யோஷிதா இவங்க ரெண்டு பேரும் வராங்க. என்ன ட்ரை பண்ணுறீங்களா, சிரிக்கிச்சு ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி எல்லாத்தையும் நீ ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டு பழகிக்கலாம், எதுக்கு ஃபுல் நேம் வச்சு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நேம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவளுக்கு வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறா, எனக்கு வேறு இந்த மாதிரி நேம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் அவங்களோட நேம் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நேமு. அதுக்கப்புறம் யஷிதாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசு, என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அயனே, ஓகேவா. அதுக்கப்புறம் ஓகே இப்போ வந்து நம்ம கூப்பிடலாம், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்தே வரலாம், கூப்பிட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட சவக்கு வந்து கூப்பிட சொல்கிறாங்க. சவக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அப்படியே சொல்ல தடுமாறிட்டு இருக்கா. ஒவ்வொரு பேராக அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஓகே இப்போ வேறு இடத்துலையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், உனக்கு எப்பயுமே கொஞ்சம் பார்ட்னராக இருக்க ஒருத்தனை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கசையா வருவான். அவனை நீ கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சவக்கம் வந்து வேணாங்கிறா. இல்லை இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கசையா வந்து உட்காந்துக்கிறான். ஸோ உடனே என்ன பண்ணுவானா இவன் வந்து கசைகாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுவான். உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொல்லு அப்படின்ப்பா. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளோட சாவுக்கு. அவன் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பான், என்னன்னு தெரியல, இவன் பக்கத்தில் வந்து வாட்டியும் இவங்ககிட்ட இப்போ பழக எனக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கசையை பார்க்குறா, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். இப்படி தான் இருக்கணும், இப்படியே பழகணுமே எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இந்த பின்சென்ஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அவங்களோட ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஹெட்டு. ஸோ அதனால் என்னென்னா நம்ம கிளாஸில் வந்து அவ்வளோக்கும் பசங்க இல்லை இந்த அத்லெட்டில் கலந்துக்கிறதுக்காக, அதனால எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துட்றான். உடனே இதுக்கு வந்து யார் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே நம்மளோட கஜயை வந்து எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களாம் இதில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட சிசு இருக்கார்ல யஷிதா, அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை நீ ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மோட்டிவேட் பண்ணுறான். யஷிதா வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் இருக்கார்ல, ஸோ அவளுக்கு வந்து இன்னும் ஃபயர் ஆயிடுது. ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்மளோட சவக்கம் வந்து திங்க் பண்ணிருக்கா, நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நானும் இதில் ஒன்று ஜாயின் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிருக்கா. அப்போ வந்து நம்மளோட கசையை வந்து நீ வந்து சாக்கரில் போ, ஃபுட்பால் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான், ஓகே நான் பண்ணிடுறேன், அது கற்றுக்குறேன் அப்படின்றான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓகே எனக்காக சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல திங்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் பொண்ணுங்க வந்து வெளியே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கசையை தான் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருமி இருக்கால, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து கேட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணுங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி எப்படி ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் கோஆர்டினேட்டர் வந்து யாராக போடுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிருக்கும்போது, ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா குருமி வந்து இந்த மாதிரி கிளாஸ் டீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசையை தான் கோஆர்டினேட்டர், ஸோ நம்ம கிளாஸுக்கு யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லிடுறாங்க நீயே கோஆர்டினேட்டராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே ஒத்து வச்சிடறா. ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பால் வந்து வேகமாக அடிச்சு விட்றா யஷிதா. அதை வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவாக்கம் வந்து அப்படியே அடிக்கிறதுக்காக வரா, ஆனால் விட்டுருவா, ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உனக்கு ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பாரு இன்னும் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கசையை வந்து ஜாலியாக எப்பயும் போல் ப்ளே பண்ணிருக்கானா, அதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சவாக்காவை பார்க்குறா. பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியே அப்படியே ஃபீல் ஆகிடுது. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மைண்டே வேலை செய்யலை. ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது என்னென்னா
நம்ம கசகையும் பார்க்குறான். சவக்கோ ஜடையை பார்த்துட்டு ஜடை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது வந்து இவளுக்கு ரொம்ப ப்ளஷிங் ஆகிடுது. இவ வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ரெட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவளோட அந்த ஒரு வாரத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா சவக்கோ. அவள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே ஆகல. ஓகேவா, அவ்வளோ ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசிதா வந்து கூப்பிட்டே இருப்பா, என்னாச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் அவன் ஃபேஸ் எல்லாம் இப்போ ரெட்டாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அப்படியா, என்கிட்ட எனக்கு இப்போ ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்ப்பான் கசகாவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸோட இதெல்லாம் முடிஞ்சுது, ப்ராக்டிஸ் முடிஞ்சுட்டு ஓகே நம்ம போகும்போது நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிதா என்னோட 2 பேர் கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, இவட்ட கேட்கும்போது இல்லை நான் வரல, நான் செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறா. என்ன செடி தண்ணி ஊற்றணுமா, ஸோ வேறு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னால் இன்றைக்கி வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஆனால் இவ வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதில்ல. ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டீம் எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மோட்டிவ். ஓகே, அதுக்காக என்ன பண்ணுறான்னா இந்தான் வந்து கசகையை போகிறது பார்க்குறான். கசகையை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறது விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டே இருக்கும்போது இல்லை எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நடந்து போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கசகையை நடக்கிறத வந்து அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ அவங்க மேலே இருக்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவளால் எடுக்க கூட முடியல. ஸோ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறா. பிடி ரொம்ப என்ன பண்ணுறான்னா பால் கேட்குறா விளையாடுறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து இல்லை கொடுக்க முடியாது, ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டினாலும் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தர முடியாது அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். அந்த ஜன்னலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கசகையை வந்து என்ன பண்ணுவான்னா பேசுவான் நம்ம சவகோ கிட்ட. அதை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கமிட்டி மீட்டிங்கு நம்ம கசையை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்திருப்பான். வரும்போது பார்த்தீங்கன்னா குருமையை வந்து உட்காந்துருக்கும். இங்கே வா உனக்கு முன்னாடி இடம் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கும். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்றான், நம்ம சவகோ வந்து பார்த்துட்றான். குருமி வந்து கேட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி சிடி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, பாப்புலரான சிடி, எனக்கு வாங்கி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் இவங்க கண்டுக்காம என்ன பண்ணுறான்னா நம்மளோட சவாக்கோவே வந்து பார்த்துட்டு இருக்கான் தண்ணி ஊற்றுறத. அதுக்கப்புறம் நம்ம சவாக்கோ வந்து கீழே ஒரு கல்லாக பார்த்துட்டு அது ஃபுட்பால் மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரசிச்சு சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து ஒரு ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருப்பான். அதை வந்து பார்த்தீங்கன்னா குருமிக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அடிச்சு விட்டு நிறுத்திடுறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னாச்சுன்னு தெரியல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு ஃபுட்பால் வந்து கரெக்டாக கால் அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கசையை தான் ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். எடுத்து பால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவளுக்கு வந்து ரொம்ப திங்க் பண்ணுறா. இப்போ நான் என் கண்ட்ரோல்லே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவகிட்ட இப்போது அவளோட மனசு வந்து அவகிட்டே இல்லை, ஆல்ரெடி அவளுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கு போயிட்டு இருக்கா. ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அது வந்து பார்த்தாலே தெரியுது. அப்போ வந்து இங்கேருந்து ஒரு கிக் விடுவா. ஸோ கிக் விட்டுட்டே சொல்லுவா, என்கிட்ட இருந்து நான் அனுப்பிடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிக் வந்து கொடுப்பா. கிக்கோட அந்த ஃபீலோட அந்த மியூசிக்கோட போட்டிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருமி வந்து ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருப்பா. ஸோ அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கிக் பண்ணும்போது ஒரு டயலாக் வரும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அனிமே வந்து டேரெக்டாக நீங்கள் ரியலாக கூட வாட்ச் பண்ணுங்கள். மேபி புரியலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்டோரி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னும் வர எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும். ஏன்னா கதை ரொம்ப டிஃப்டாக மாறும் வர எபிசோட்ஸ் எல்லாம். ஓகே கைஸ், இந்த இனிமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.